ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்தி ட்ராமா வந்து நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க, நிறைய பேர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அது பழைய நாடகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பழைய நாடகம் கிடையாது, இப்போ புதுசாக ஒன்று ஆன்கோயிங், அதுவும் ஆரம்பித்து ஒரு வாரம் தான் ஆகுது. இட்ஸ் ஓகே, ஆனாலும் நிறைய வேணாம் அப்படின்னு தான் வந்தது. அதனால நான் என்ன பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்பவும் போல் இதில் வந்து சைனீஸ் ட்ராமாவே வந்து பார்ப்போம். அதே நேரத்துக்கு அந்த ட்ராமா வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து மொத்தமாக ஒரே எபிசோடாகவும் போடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். நம்மளோட செகண்ட் சேனலில் இல்லை, ஃபர்ஸ்ட் சேனலில். ஸோ அந்த ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஃபஸ்ட்டு சேனலோட லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அந்த ஹைப் பட்டனையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கவே இல்லை இல்லையா? இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்மெல்லிங், அதாவது ஸ்மெல் பண்ணுறோம் இல்லையா, அந்த உணர்வே இருக்காது. அவனுக்கு ஸ்மெல்ல எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு பொண்ணோட ஸ்மெல் மட்டும் அவனுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு தான் நம்மளோட கியூரே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தேடி பிடிக்கிறான். ஆனால் ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவங்களுக்குள்ள என்னாச்சு, அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ ஸ்டார்டிங் சீனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம படத்தோட ஹீரோவை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லுமே தெரியாது. கம்பெனிக்கு வரான், காரை விட்டு இறங்குறான், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு தைலத்தோட ஸ்மெல் அவனுக்கு தெரிய வருது முறையாக. என்னடா இது, இந்த உணர்வு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி எங்கே இருந்து அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு போகிறான். பார்த்தா ஒரு தள்ளு வண்டி கடை இருக்குது. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினை இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவள் தான் அந்த தள்ளு வண்டி கடையை வச்சுருக்கா. அங்கே வர பூனைக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீ என்ன உங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா, பசியில் இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போய் நின்று பார்க்குறான். இவளோட கடை தானே இது, இவன் மேலே கூட வந்து வித்தியாசமான ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். கஷ்டமாக தான் ஏதோ பொருள் வாங்க வந்துட்டாங்களாங்கட்டு நினச்சிக்கிட்டு ஹீரோயின் வேகமாக ஓடி வரா. சாரி சார், சொல்லுங்கள் சார், என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது அங்கே நிறைய விதவிதமான தைலங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஹீரோக்கு வந்து பர்டிகுலராக ஒரு தைலத்தோட ஸ்மெல் மட்டும்தான் தெரியுது. இவன் கேட்குறவன் வந்துட்டு இதை வாங்குறதுக்காக கேட்காம இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்மெல் தான் வந்து எனக்கு தெரியுது, இதோட ஃபார்முலா கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். இவளோட சொந்த தைலங்க இதெல்லாம், ஃபார்முலாவை யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, வாங்க போகிறது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது பாருமா, எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதிலிருந்து எனக்கு வந்து ஸ்மெல் பண்ணுற பவர் போயிடுச்சு. நான் வந்து இப்போ ஒதுக்கி ஒரு பேஷண்ட்னு கூட வச்சுக்கோ, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் வந்து பல வருஷமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நான் எந்த ஸ்மெல்லையும் ஃபீல் பண்ணதே இல்லை. ஆனால் தடவையாக இன்னைக்கு இந்த தைலத்தோட ஸ்மெல்லை தான் நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அது கேட்டு தான் ஹீரோயினுக்கு கொஞ்சமாக கஷ்டமாயிடுது. ஃபார்முலாலாம் வந்துட்டு நான் கொடுக்கறது இல்லை, ஏன்னா இது எல்லாமே என்னோட சொந்த தயாரிப்பு, வேணும்னா நீங்கள் வந்துட்டு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. காசு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு போலீஸ் விசில் அடிக்கிறாங்களா, அவ்வளோதான், வண்டியை எடுத்துகிட்டு ஓடுறா. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் வந்து வைக்க விட மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். உடனே ஹீரோ வந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த பொண்ணை பற்றி எனக்கு எல்லாம் தெரியணும், சீக்கிரமாக அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு யாரையோ கூப்பிட்டுக்கிட்டே வரா. யாரடா கூப்பிடுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட பேர் வந்து விட்டல். அவனை தான் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவனோட வீட்டில் தான் இவளும் இவங்க அம்மாவும் தங்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நாளாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இவ ஊர்லேருந்து இங்கே வந்து சிட்டியில் தங்கியிருக்கா. அதுக்காக தான் வந்து பாய் ஃப்ரெண்டோட ஹெல்ப்பை கேட்டிருக்கா. அங்கே வந்து பாய் ஃப்ரெண்டும் அவனோட அப்பாவும் தான் இருக்காங்க. அந்த அப்பங்கார என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள், எதுக்காக எங்கள் அம்மா கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க, மரியாதையை இங்கேருந்து தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி பிடிச்ச ஒரு தள்ளுறா. அப்போ அவன் வந்துட்டு உடனே, இல்லை நான் ஒன்றுமே பண்ணல, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன், போத்தாமையே தூங்கிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு கதை சொல்கிறான். இவன் தான் அந்த விட்டல். இவன் தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். இவன் வந்து இங்கே ஒரு சாதா கம்பெனியில் வேலை செய்கிறான். இவனுக்கு பெருசாக வந்துட்டு கம்பெனியில் வருமானம் வர்றதில்லை. அதனால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை யூஸ் பண்ணிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு அந்த தைலம்லாம் செஞ்சு விற்கிறா இல்லையா,
அந்த மொத்த காசையும் வாங்கி இங்கே வாடகைலாம் கொடுத்துக்கிட்டு அப்பாவும் பிள்ளையும் ஜாலியாக இருக்காங்க. ஹீரோயின் செம்மையாக கோவப்படுறான். எனக்கு ஆல்ரெடி உங்கள் மேலே டவுட் இருந்தது, ஆனால் இப்போ கண்ணெதிர்க்க நான் பார்த்துட்டேன். எங்கள் அம்மாவை என்ன பண்ண நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது நான் ஒன்றுமே பண்ணல, உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன். நீ தான் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. நீங்கள் 2 பேரும் எதுக்கும் லாக்கி இல்லாமல் இங்கே வந்து எங்கள் வீட்டில் தங்கிக்கிட்டு எங்ககிட்டயே வந்துட்டு இந்த மாதிரி ஓவராக பந்தாலாம் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உனக்கும் சரி உன் அம்மாக்கும் சரி வேறு யார் இருக்கா எங்களை விட்டா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பங்காரன் திமிரா பேசுகிறான். இப்போ என்ன ஆயிடுச்சு, எங்கள் அப்பா வந்து அவங்கள தொட்டுட்டாங்க, அவ்வளோதானே. அதனால ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அதுக்குன்னு எங்கள் அப்பா கிட்ட வந்து இந்த அளவுக்கு நீ சத்தம் போடுவியா? மரியாதையா அவர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இல்லை அப்படின்னா வந்துட்டு உனக்கும் எனக்கும் தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்க்க தான் தெரியுதா அவங்க அம்மா கையிலெல்லாம் வந்து காயமாக இருக்குது. அந்த ஆள் வந்து பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான் போல், கையெல்லாம் முறுக்கி. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அம்மாவோட சத்தம் கேட்டு கூட அவன் எதுவுமே பண்ணலை, எதுவுமே வந்து காப்பாற்றலை, ஹெல்ப் பண்ணலை இல்லையா? அப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம அம்மாக்கு எவ்வளோ நாளாவோ வந்து இந்த விஷயம்லாம் நடக்குது போல இருக்கே அப்படின்னு இவளுக்கு பயம் வருது. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட்டிகிட்டு கிளம்பும் போது அவன் விடமாட்டான். அது எப்படி, எங்கள் குடும்பத்தை நீ அசிங்கப்படுத்துறதுக்கு போக நான் வேணுமா? இப்போ உன் கடைசியாக நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். மரியாதையாக எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, நாங்கள் உன்னை விட்டுடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, இந்த லைஃப்ல இருந்து நம்ம பிரிஞ்சிடலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உன்னை விடவும் பெட்டராக யாரைனா கரெக்ட் பண்ணலாம், வெளியில் போயிட்டா அப்படின்னு நினைக்கிறா போலடா அப்படின்னு சொல்லி அப்பங்கார சொல்கிறான். ஆல்ரெடி ஹீரோயின் செம்ம கடுப்பில் இருந்தா இல்லையா, வேகமாக வந்து தண்ணி எடுத்து அவன் மூஞ்சிலேயே ஊத்துறா. உனக்கு எவ்வளோ திமிரு அகம்பாவம் இருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு ஒன்றுமே கிடையாது, மரியாதையே எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு, காலில் விழு அப்படின்னு கத்துறான். இனிமே உனக்கும் எனக்குமே ஒன்றுமே கிடையாது, நான் ஏன் உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடின்னு அடி பின்னி எடுத்துறா ஹீரோயின். இப்போ வரைக்கும் நீயும் உங்கள் அப்பாவும் நான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன், எங்கள் அம்மாவோட வந்து உட்காந்துக்கிட்டேனே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சிட்டிக்கு வந்தேன். சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமும் வந்து உன் கையில் நான் ஒரு நாள் கூட சாப்பிடல, என் காசில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி என்னை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுவேன்? ஆனால் இந்த நாள் வரைக்கும் நீ எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தள்ளி போடுவியே தவிர இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணதே கிடையாது. ஒரு நல்ல டாக்டர் கூட நீங்கள் பார்த்து சொல்லலை, உங்களை நம்பி தானே இங்கே வந்தேன். ஆனால் எங்ககிட்டயே வந்து நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்களே அப்படின்னு இவ கத்துறா பயங்கரமா. நீ எல்லாம் ஒரு பொம்பளை இவ்வளோ பேச விட்டுட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க தத்தி மாதிரி, அவளுக்கு ஒழுங்கான பாடத்தை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி அவன் தலையிலேயே அடிக்கிறான் அவங்க அப்பங்காரன். இவன் அவ்வளோதான் செம்ம கடுப்பாயிடுறான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. இவ்வளோ நாளாக நாங்கள் தான் உன்னை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ என்னன்னா எங்களையும் மரியாதை இல்லாமல் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட அம்மா வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண வராங்களா, எட்டி ஒரு உதைக்கிறான். அவங்களே பாவம் விட முடியாதவங்க கீழே போய் விழுறாங்க. அப்பவும் அவங்கள விடாம வந்து அடிக்கிறான் போட்டு. பார்த்தா கலவரத்தில் அவங்க அம்மாவோட தலை டேபிளில் முட்டி அவங்களுக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே மயங்கிடுறாங்க. அதை பார்த்த உடனே இவன் பயந்துடுறான். ஹீரோயினும் எப்படியாவது அவங்க அம்மாவை எழுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். அப்படின்னா அப்பவும் விடாமல் மன்னிப்பு கேளுன்னு டார்ச்சர் கொடுக்குறானுங்க. அவங்க அம்மாவுக்கு வேற ரத்தம் அதிகமாக வருதா, அதை பார்த்ததுக்கப்புறம் அவனுங்க சைலண்ட் ஆயிடுறானுங்க. இவங்களும் உடனே அவங்க அம்மா பாமா நம்ம வீட்டுக்கே போயிடலாம், எங்கேயும் போவேணாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, எங்கள் அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அவங்க எனக்கு வந்து வீக்னஸாக கூட இருக்கலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு நீ என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாத, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. எவ்வளோ திமிரு அவளுக்கு, கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, அவ்வளோ திமிரு காட்டிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கிறதெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அம்மா ஒரு ரோட்ல நடந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கார் வந்து முன்னாடி நிற்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதில் வரான். நேராக வந்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட தான் வந்து நிற்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. இந்த ஊர்லேயே ஸ்பெஷலிஸ்டான டாக்டரை வந்து உங்கள் அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், ஆனால் நீ பண்ண வேண்டியது ஒன்று தான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கல்யாணமா? நானா? உங்களையா? நீங்கள் யாருன்னே தெரியாது, எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை பாருங்க, நீங்கள் யார் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் உங்களால் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லி நானும் என்னோட டாக்டரும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறான். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றி விசாரித்து வச்சுட்டு இருக்கான். ஆல்ரெடி அவங்க வந்து ஊரை விட்டு இங்கே வந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அப்பாவும் பிள்ளையும் வந்து கிட்டத்தட்ட அடிமை மாதிரி அந்த பொண்ணை நடத்துகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம்.
நீங்க ரொம்ப ஒன்றும் பெருசா குழப்பிக்கலாம் வேண்டாம், நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜா கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஆமா, பக்கத்துல வந்த உடனே டக்குன்னு ஹீரோயினுக்கு கால் ஸ்லிப் ஆகி விழ போறா. அப்போ உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கிட்ட வந்து தாங்கி பிடிச்சிக்கிறான். அப்பவுமே ஹீரோவுக்கு வந்துட்டு ஹீரோயினோட ஸ்மெல் தான் தெரியுது. நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ற, என்ன வந்துட்டு பாடி வாஷ் யூஸ் பண்ற அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் நான் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்றா. அப்ப குளிக்கவே மாட்டாளான்னு கேட்டுறாதீங்க, அவ வந்துட்டு அவளாவே சொந்தமா செஞ்சுதான் யூஸ் பண்றாலாம், வாங்கி யூஸ் பண்றது இல்லையா, அதை தான் சொல்ல வரா. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் மறுநாளே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நான் வந்து கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன், நான் வந்து ஏமாத்திடுவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நானும் வந்துட்டு வீடு தேடுற வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேருமே வந்து இப்போ கப்பல் தானே, நீ என் வீட்டில் தான் தங்கணும், நீ எதுக்காக வேறு வீடெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் வேலை முடிச்சுட்டு வரான் போல இருக்கு, பசிக்குதுன்னு வரான். பசிக்குதுன்னா நான் என்ன பண்ணுறது, 2 வேலைக்காரியம் தான் வந்து இங்கே இல்லாமல் ஓடி போயிட்டாளுங்களே அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் அவள் வரல, கோச்சிக்கிட்டு போன வந்துடுவான்னு நினச்சினே, கண்டிப்பாக வருவா, என்னை விட்டுட்டு அவளாலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே, எனக்கு உடம்பு முடியாமல் போயிட்டுருக்குடா, நீ என்னை பற்றி கொஞ்சமும் கவலைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் கோவப்படுறாரு. சாரிப்பா, கொஞ்சம் டென்ஷனு வேலை அதிகமாக இருக்கவே நான் வந்து கொஞ்சமாக மறந்துட்டேன், ஆனால் கண்டிப்பாக நீ கவலைப்படாத, நான் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குறேன், உனக்கு மொத்த டெஸ்ட்டையும் எடுத்து உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் உனக்கு காட்டுற ரிப்போர்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே அப்பங்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும்னா அந்த 2 வேலைக்காரங்களும் நமக்கு திரும்பவும் வேணும், அப்படி இல்லைன்னா நமக்கு தான் கஷ்டம், நம்மளும் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிகிட்டு வரான். இவர் தான் ஹீரோவோட அப்பா. இவர் வந்துட்டு இவளை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாரு. யாரா இது அப்படின்ன உடனே என்னோட ஒய்ஃபோட அம்மா அப்படின்னு சொல்கிறான். என்னது ஒய்ஃபா? ஏண்டா, உனக்கு எவ்வளோ பணக்கார பொண்ணுங்களை நான் வந்து பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பினேன், எவ கூடயும் பேசல, எவளையும் பார்க்கறதுக்கு போல, இப்போ எவ்வளோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிற, உனக்கு அறிவு தான் இருக்கா இல்லையாடா, நம்ம குடும்பத்துக்கு என்ன முக்கியம், அந்த பொண்ணோட அந்தஸ்து முக்கியம், ஆனால் இந்த பொண்ணுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங் ஆயிடுது. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, இதை பாருங்க, நீங்க என்ன வந்து மருமக்களா ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் ஒரு வேலைக்காரி மாதிரி இங்க இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கே என்னடா இப்படி சொல்றாளேன்ற மாதிரி இருக்கு. உடனே ஹீரோ என்ன பண்றேன்னா, ஹீரோயினை இருக்கமா பிடிச்சிக்கிட்டு, இவ என்னோட பொண்டாட்டி, இவ யாருக்கும் வேலைக்காரியெல்லாம் கிடையாது, இவளும் சரி இவளோட அம்மாவும் சரி இங்கே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம குடும்பத்தில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. கல்யாணமே வேணான்னு இருந்தால் இவன் என்ன இப்படி பேசுகிறானேன்னு அதுக்கு மேலே அவர் எதுவுமே பேசலை. நைட்டு குளிச்சுட்டு ஹீரோயின் வந்து ரூமுக்கு வரும்போதே வந்து கொஞ்சம் அவளுக்கு பதட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஹீரோவை ஆச்சரியமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் எதுக்காக நம்ம கிட்ட வந்து இந்த அளவுக்கு ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது கொஞ்சம். மறுபடியும் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, உண்மையாக சொல்கிறேன், நான் பல வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ உன் மேலே வர ஸ்மெல் தெரியுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நீ என் டாக்டர்கிட்ட பேசினீன்னா தான் உனக்கு புரியும், எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து ஸ்மெல்லு தெரியவே தெரியாது, அந்த ஃபீலே எனக்கு தெரியாது, ஆனால் உன் மேலே இருக்க ஸ்மெல் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறான். நானே உனக்கு தலையெல்லாம் தோட்டி விடுறேன், உட்காரு அப்படின்னும் போது, வேண்டாம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும் அப்படின்னு சொல்கிறா. சட்டை பட்டனை கழட்டி விட்டுட்டு இப்போ ஈரம் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லும் போது, அடப்பாவி என்னவா வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டென்ஷன் ஆகுது ஹீரோயினுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து நெருக்கம் அதிகமாயிட்டே போகுது. அதோட மறுநாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபேமிலி டாக்டர், அதான் சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரை பார்க்கறதுக்காக ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போறான். ஏன்னா இவர் தான் அவங்க அம்மாக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ண போறாரு. இவன் என்னோட ஒய்ஃபு, என்னோட மாமியார் அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்படியே ஹீரோயின் வந்து ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனையே. இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா, இவனும் அவனும் எங்கன்னா வெளியில போகும்போது அண்ணா வந்து யாரா கேர்ள் ஃப்ரெண்டா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் வந்து இல்லடா என் வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொல்லிடுவான். அவ்வளவுதான். அதை கேட்டு ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், எப்படியாவது அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடியணுன்ற ஒரே காரணத்துக்காக ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா இதுக்கு மேல அவளுக்கு அவசியம் இல்லை இல்லையா.
அவங்களுக்கு போய் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னும் போது ஹீரோயின் உடனே அவங்க அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு நானும் வந்து இவர்கிட்ட கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், நான் டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் இங்கேயே இருந்துடுறான். இப்ப அதே நேரத்துக்கு பாய் ஃப்ரெண்டும் அவங்க அப்பங்காரன் இருக்கான் இல்லையா, அவங்க 2 பேருமும் கூட இதே இடத்துக்கு தான் வராங்க. அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, இந்த டாக்டரை பார்க்கறதுக்கு தான் அவங்களும் வராங்க. இந்த டாக்டர் எவ்வளோ காஸ்ட்லியான டாக்டர் தெரியுமா, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது, நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும், நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கதை விட்டுட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் இங்கே நிற்கிறத அவங்க நோட் பண்ணிடுறாங்க. உங்க 2 பேருக்கும் எவ்வளோ திமிர் இருந்தா போனவங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கும் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை பண்ணாது, இங்கேருந்து போயிடு மரியாதையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லை, அவன் அங்கே இருக்க எல்லார் எதிர்க்கையும் வந்துட்டு ஹீரோயினை அசிங்கப்படுத்துகிறான். இவ வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், இவ என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா, அது மட்டும் இல்லாமல் இவ வந்துட்டு எவன் கிடைப்பான் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா, இவகிட்ட காசு கூட கிடையாது, இவ இங்கே வந்து ஏமாத்துறா காசு இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லார் எதிர்க்கையும் ஹீரோயினை அசிங்கமாக பேசுகிறான். என்னவா இருந்தாலும் உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், மரியாதையாக கிளம்பி என் கூட வீட்டுக்கு வந்துரு, வீட்டில் வந்து இருக்கிற வேலையெல்லாம் பாரு, வீட்டில் உட்காந்து அப்படின்னு சொல்றான். இங்க அப்பங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா கிட்ட தனியா பேசுறான். இதுக்கப்புறம் உன்னால என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது, இனிமே மறுபடியும் பழைய மாதிரி தான் அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோக்கும் டாக்டருக்கும் வந்துட்டு அவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயமே தெரிய வருது. ஹீரோயினோட அம்மாவை போட்டு அந்த ஆள் அடி அடின்னு அடிக்கிறான், அவனால எவ்வளவு முடியுமோ அடிக்கிறான், பாவம் அவங்க அவ்வளோ அடியும் வாங்குறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினை அவளோட எக்ஸ் வந்து பிடிச்சிடுறான், விட மாட்டான், அவளும் மரியாதை விட்டுறான்னு கத்திட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கத்துறான் ஹீரோ. அவ்வளவுதான், எல்லாருமே அப்படியே சைலண்டா சம்பிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க அம்மாவுக்கு செம்ம அடி போல, அவங்க பாவம் அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சமாக ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே இவங்களை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு டாக்டரு. ஹீரோயின் தான் செம்ம கொலவரையில் இருக்கா இல்லையா, போட்டு அந்த ஆளை அடின்னு அடிக்கிறா. இப்போ ஹீரோ வேற வந்துட்டான் துணைக்கு, அந்த ஒரு தைரியம் தான். உடனே மறுபடியும் ஹீரோ யாருன்னு தெரியாமல் இவனுங்க 2 பேரும் வந்துட்டு ஹீரோயினை தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் வந்து தேவையில்லாமல் எங்களை வந்துட்டு வம்புக்கு ஏற்றுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் டாக்டர் கேட்குறாரு, ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கே, என் பையன் தான் வந்துட்டு 2 மாதத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் போட்டுட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. பார்த்தா அதுவே ஃபேக்கு, அவன் வந்து ஏதோ எதையோ வச்சு எடிட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பொய்யா காமிச்சிருக்கான் போல, இங்கேயும் ஏமாற்றி உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே டாக்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. வேலையா இவனை தூக்கிட்டு போய் வெளியில கடாசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அப்பாவும் புள்ளியும் வெளியில கடாசிடுறாங்க. அப்பாவும் ஹீரோ வந்து சும்மா விடல, அவங்கள 2 நாள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிடறான். இப்பதான் அப்பாவும் புள்ளியும் 2 நாள் கழிச்சு வெளில வராங்க. இந்த பொம்பளையால நமக்கு எவ்வளவு ரோதனை பார், அவளை சும்மா மட்டும் விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்றானுங்க. மறுபடியும் ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க, 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ செஞ்சு வச்சிருக்க எல்லா சாப்பாடோட ஸ்மெல்லுமே எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. முதல்ல சுத்தமாக எனக்கு வந்துட்டு இவளை பிடிக்கவே இல்லை, ஆனால் வந்து இவ்வளோ நாளுமே எந்த டாக்டராலையும் வந்துட்டு குணப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்த உன்னோட நோயை அவள் குணப்படுத்த ஆரம்பிச்சிட்டா இல்லையா, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நான் இவங்க 2 பேரையும் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு பையன்கிட்ட சொல்கிறாரு. மறுநாள் ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் பார்த்தா ஒருத்தர் பயங்கரமாக அடிபட்டு விழுந்து கிடக்குறாரு. அந்த தாத்தாவை கொண்டு போயிட்டு நம்ம டாக்டர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்டயே காட்டுறாங்க. மறுபடியும் அப்பாவும் பையனும் வந்து இதே இடத்துக்கு வராங்க டாக்டரை பார்க்கறதுக்காக. ஏண்டா அன்னைக்கே நீ ஃபோர்ஜரி பண்ணிட்ட, இன்னைக்கு நம்மளை உள்ளே சேர்ப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக சேர்ப்பாங்க, ஏன் அப்படின்னா நான் நம்பரை மாற்றிட்டேன், உன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் கரெக்டாக ஜெனின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தா, இவ வந்துட்டு பெரிய ஒரு பர்ஃப்யூம் கம்பெனியோட சீஃபாக இருக்கா. அவள் வந்துட்டு அவங்க அப்பாவை தேடிக்கிட்டு வந்திருக்கா போல இருக்கு. இவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து செம்ம காண்டாயிடுறா. மரியாதையை கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னு கத்திட்டு அங்கேருந்து போறா. இவனுங்க அங்கே எதுக்கு நின்றுட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு தாத்தாவை கூட்டிட்டு வந்தா இல்லையா, அதை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. பார்த்தா அந்த தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அவனுங்களுக்கு அதெல்லாம் தெரியல. ஹீரோயின் வந்து பணக்கார தாத்தா யாரையோ கரெக்ட் பண்ணிட்டா போல அப்படின்னு காண்டாயிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து வீடு வரைக்கும் விட்டுட்டு, நீ உள்ள போமா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அவளை போக விடாம மறுபடியும் வந்து அவகிட்ட வம்பு பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இங்க கூட்டமே சேர்ந்துடுது. எல்லாரும் எதிர்க்கையும் இவளை பத்தி தப்பா சொல்லி அசிங்கப்பட வைக்கிறானுங்க.
அப்பதான் என்னடா சொன்னேன் என் பொண்டாட்டியை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவை பார்த்த உடனே எல்லாருக்குமே செம ஷாக்கு. என்னது இது, இவரோட பொண்டாட்டி இவ தானா அப்படின்ற மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கவங்களும் யோசிக்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க, அவ உங்க பொண்டாட்டியா? சான்ஸே இல்லை, அவ என்னோட எக்ஸ். இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு வந்தா கோவத்தில். அதுக்குள்ளே எப்படி சார் கல்யாணம் ஆயிருக்கும், சும்மா சொல்லாதீங்க அப்படின்னும் போது, உனக்கு என்ன நான் ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரூவ் பண்ணுமா, இவ தான்டா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவை பார்த்த உடனே அப்படியே குழைய ஆரம்பிச்சிடறானுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஹீரோ வச்சு செய்வான் அப்படின்றது அவனுங்களுக்கு தெரியும். இது பாருமா, தயவு செஞ்சு நீ என் கூட வந்துட்டு, கண்டிப்பாக வந்துட்டு நான் உன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துப்பேன், ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேய் உண்மையாகவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இவ்வளோ பெரிய பணக்காரன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா? நானே உன்னை வேணான்னு தூக்கி போட்டுட்டேன், உன்னை போய் எப்படி அவன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பாரு, நீ நம்பாட்டி போ, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, இவ தான் என் பொண்டாட்டி. ஆனால் இதுக்கப்புறம் நீயோ இல்லை உன் அப்பனோ என் பொண்டாட்டிக்கு எதனா பிரச்சனை கொடுத்தீங்க, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். நைட்டு ஹீரோ வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வரா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா 2 தைலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த ஸ்மெல் மட்டும்தான் எனக்கு இவ்வளோ நாளுக்கு தெரிஞ்சிருந்தது, இப்போ இந்த ஸ்மெல்லுமே தெரியுது, எனக்கு இது எல்லாமே டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் கண்டிப்பாக சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவனுக்கே பயங்கர சந்தோஷம். ஹீரோயின் கிச்சனில் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட கையை பிடிச்சி எடுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறான். பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேலே வர ஸ்மெல்லை தான் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. தப்பான நேரத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன், நாங்கள் போகிறோம் அப்படின்னு 2 பேருமே கிளம்புறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுன்னு சரி சரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு போயிடுறாங்க. அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அங்கே வழியில் வந்துட்டு ஒரு பூனை அடிபட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை தூக்கிட்டு வரா. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூனைக்கு போடுற அளவு மருந்து என்கிட்ட இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ ஹீரோயினே வந்து செஞ்ச ஒரு மருந்தை பூனைக்கு போட்டு விடுறா. பூனையை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. யார் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரியவருக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணா இல்லையா, அவங்களோட பொண்ணு கூட வந்தாங்களே அவங்க தான். அவங்க பூனையை பார்த்த உடனே பயங்கரமாக சந்தோஷம் ஆயிடுறாங்க. அப்போ தான் தெரிய வருது இவங்களோட பூனை தான் இது அப்படின்றது. ஏற்கனவே இவங்களோட அப்பாவுக்கு வேற ஹீரோயின் ஹெல்ப் பண்ணா இல்லையா, அதில் வேற வந்து ஹீரோயினை ரொம்ப நல்லபடியாக நினச்சாங்க. இப்போ இன்னும் வந்து ஹீரோயின் மேலே இவங்களுக்கு மதிப்பு அதிகமாயிடுச்சு. அப்போதான் டாக்டர் சொல்கிறாரு, அவங்க கொஞ்சம் நெஞ்சு டேலண்டட் இல்லை, பெரிய டேலண்டட். அவங்களாவே வந்துட்டு பர்ஃப்யூம், தைலம், மருந்து அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது, அப்படியா பர்ஃப்யூம்லாம் கண்டுபிடிப்பீங்களா நீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க. நான் ஒரு பெரிய கம்பெனியில் வந்துட்டு சீஃபாக இருக்கேன், அந்த கம்பெனியில் நாங்கள் பர்ஃப்யூம் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாளைக்கு வந்து ஒரு காம்படிஷன் இருக்குது, நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு என் புருஷன்கிட்ட கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சி சொல்லுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அவளுமே அந்த தைலத்தில் என்னென்னலாம் போட்டிருக்கோ ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சொல்கிறா. ஹீரோயின் திரும்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. மறுபடியும் அப்பாவும் பிள்ளையும் வேறு வேலை வெட்டியே இருக்காது போல் பேக்கெட்டில் கையை விட்டுட்டு ரோட்லயே நடத்திட்டு இருப்பானுங்க போல. பாருங்கப்பா, இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் வேலைக்காரியா இருந்தா இப்போ பணக்கார ஒருத்தனுக்கு போய் வேலைக்காரியா இருக்கா. இப்போ கூட வந்துட்டு இவ என்னதான் லவ் பண்றா எனக்கு தெரியும், என் மேல இருக்க கோவத்துல தான் என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் ஒரே ஒரு வாட்டி ஓகேன்னு சொல்லிட்டேன்னா போதும்ப்பா, அவ உடனே நம்ம வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் பைத்தியம் தான் கன்ஃபார்மா அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஹீரோயின் இப்பதான் பழைய விஷயத்த நினைச்சு பாக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கு இல்லையா, ஆனா இவன் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அதை வந்து அசிங்கம் தான் படுத்தியிருப்பான், இவளை கேவலம் தான் படுத்தியிருப்பான். உனக்கு படிப்பறிவு இல்லை, உனக்கு வந்துட்டு நல்லபடியாக யார்கிட்டையும் பேச தெரியாது, எடக்கு நாட்டா, நீ வேற ஊர் நாட்டில் இருந்து இப்போ தான் வந்திருக்க, உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு கூட தெரியாது, நீ என்ன வேறு வேலை பார்க்க போகிற, நீ பிளாட்ஃபார்ம் கடையே போட்டுட்டு ஏதாவது வர காசு சம்பாதி போதும் அப்படின்னு சொல்லிடுறான். அவளும் எத்தனையோ தடவை அவன்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்துட்டா நான் வேறு வேலைக்கு போகிறேன்னு. இவன் விடாததுனால தான் இவ்வளோ நாள் ஹீரோயின் வந்து வேற இந்த தள்ளுவண்டி கடையே வச்சுருந்துருக்கா.
இப்போவும் சொல்கிறேன், நீ உங்களுக்கு வந்துட்டு இன்னமும் சரியாக வந்து என் பொர்ஷனை பற்றி தெரியல, அதனால தான் இப்படியெல்லாம் என்னை சுற்றி சுற்றி வந்து தொல்லை கொடுத்துட்ருக்கீங்க. அவனுக்கு மட்டும் வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துடுச்சுன்னா நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கவே மாட்டீங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அடியே, நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்டி அப்படின்னு இவன் கத்திக்கிட்டே இருக்கான். ஒரு இடிச்சு தள்ளிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்பா பாத்தியாப்பா அவளுக்கு எவ்வளோ திமிருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். இங்கே அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு அந்த காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான். அதுக்கு அவளுக்கு எக்கச்சக்கமாக ஹெல்ப் பண்ணுறான். ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது, என்னால் வின் பண்ண முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோ தான் மோட்டிவேட் பண்ணுறான். இது பாரு, சின்ன வயசுலேருந்து எனக்கு எந்த ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியவே தெரியாது, எதையுமே தெரியாமல் தான் சாப்பிடுவேன், தெரியாமல் தான் என்னோட ட்ரெஸ்ஸில் பர்ஃப்யூம் போட்டுப்பேன். ஆனால் முதல் தடவையாக வந்துட்டு நீ செஞ்ச தைலத்தோட ஸ்மெல்லு தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ என்ன மாதிரி ஒருத்தனுக்கே வந்து உன்னோட ஸ்மெல் தெரிகிற அளவு நீ செஞ்சுருக்கன்னா அப்போ உன்னோட டேலண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாரு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறான். ஹீரோயினை யாருமே இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணதே இல்லை. பயங்கரமாக வந்து எமோஷ்னல் ஆகிடுறா. அவளுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா கிடையாது, அம்மாவுக்கும் வந்து அவங்க அப்பா இறந்ததுலேருந்து உடம்பு முடியாமையே இருந்துட்டாங்க. இவளுக்கு இப்போ தான் முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது ஒருத்தங்கிட்ட இருந்து. ஹீரோயினா அவங்க அம்மாவும் வந்து வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயின் வந்து அவளோட காம்படிஷன் பற்றிலாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுங்க அப்பாவும் பிள்ளையும் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு இவங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க போல. என்னது காம்படிஷன் போகிறாளா, கண்டிப்பாக எந்த காரணத்துக்கு கொண்டா அவள் வின் பண்ணவே கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறானுங்க. ஹீரோயின் வந்துட்டு அவளோட காம்படிஷன் அன்னைக்கு வாசல்லே வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கா. அவளோட ப்ராடக்ட் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு அப்பாவும் பையனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து பையன்காரன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், என் கூட இப்பயே வந்துடு அப்படின்னு சொல்கிறான். அட போட பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பங்காரன் கோம்பை எடுத்துகிட்டு வந்து அவன் மண்டையிலேயே அடிச்சிடுறான். இங்கே பார்த்தா காம்படிஷன் ஆரம்பிக்கிற நேரமே வரப்போகுது, எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அவள் ப்ராடக்டை வாங்குறதுக்காக தான் வெளில போனா, ஆனால் ப்ராடக்டே இங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்பங்காரன் வந்துட்டு நல்ல ஐடியாவாக கொடுக்குறான், பேசாமல் இவ்வளோ கர்ப்பமாக்கிடுறா, அதுக்கப்புறம் அவள் எங்கேயும் போக மாட்டா உன்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லும் போது அவங்க பிள்ளைங்காரன், ஆமாம் ஆமாம் இப்போ தான் நீ முறையாக ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கப்பா அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையும் இப்போ தான் மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிற ஹீரோயின் கேட்குறா. அடே என்னை விட்டுடா, நான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு முக்கியமான காம்படிஷன் இது, அங்கே எனக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன்னு என் புருஷனுக்கு தெரிஞ்சது, கண்டிப்பாக அவன் உயிரோடையே உன்னை விடமாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ செல்லம், இனிமேல் நீ என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது. ஏன் தெரியுமா, கொஞ்ச நேரத்தில் வண்டி வந்துடும், வண்டி வந்த உடனே நீ நானே எங்கள் அப்பா 3 பேருமே இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோம். நீ வேணும் அப்படின்னு சொன்னீன்னா சொல்லு, உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாத, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. எப்படி இவ்வளோ நாளாக என் கூட இருப்ப, எனக்கு வேலைக்காரி மாதிரி என் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவேன், இப்போ என்னை விட பணக்காரன் ஒருத்தன் கிடச்ச உடனே அவன் பின்னாடி போயிடுவேன். நானும் அப்படியாம்மா, சரிம்மா போயிட்டு வாம்மா, டாட்டா பை பை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கணுமா, முடியவே முடியாது. இனிமேல் நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான். அடே இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே வந்துடுறான் கரெக்டாக அந்த டைமுக்கு. ஐயோ இவன் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான், வண்டி வரத்துக்குள்ளேயே வந்துட்டானே, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்த உடனே நேராக ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, கார் வாசல்லே இருக்கு, ஃபர்ஸ்ட் நீ கிளம்பி இங்கேருந்து போ, நீ காம்படிஷன் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஐயோ சார் மன்னிச்சிடுங்க சார், தெரியாம நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றான். ஒரு வாட்டி இதை தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேலே உனக்கு மன்னிப்பே கிடையாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து இமீடியட்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்கே வர வச்சிடறான். கரெக்டாக வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு காம்படிஷனை ஆரம்பிக்க போகிற நேரத்துக்கு தான் ஹீரோயின் உள்ளே வரா. வந்த உடனே அவளை வாமா சீக்கிரமாக போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் மற்ற எல்லாரும் வந்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கான், இவளை எப்படி நீங்கள் அட்டன் பண்ண விடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க ஃபேமிலி பிரச்சனைனால பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த காம்படிஷன் ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இன்னும் காம்படிஷன் ஆரம்பிக்கல இல்லையா, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பெர்ஃப்யூமை கொடுத்துட்றாங்க எல்லார்கிட்டையும். அதில் அவங்கக்கிட்ட என்னென்னலாம் கலந்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை எல்லாருமே எழுதி முடிக்கிறாங்க. அடுத்த ரவுண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, முக்கியமான ஒரு பொருளை வந்து கொடுத்துட்றாங்க ஒருத்தருக்கும். அந்த பொருளில் வந்து பெஸ்ட்டான ஒரு சென்ட்டை யார் கிரியேட் பண்ணுறா அப்படின்றது தான் அடுத்த ரவுண்டு. பரவாயில்ல, எப்படியோ ஹீரோவும் காம்படிஷன் முடியத்துக்குள்ளேயே அந்த இடத்துக்கு வந்துடுறான்.
அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தான் ஹீரோயின் வின் பண்ணிடுறா. பயங்கர சந்தோஷம். முத வந்துட்டு அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட தான் கொடுக்குறா. ஆனா எல்லாருக்குமே வந்துட்டு ஹீரோயின் மேல சந்தேகமா இருக்கு. அது எப்படி வந்து அவங்க 2 ரவுண்ட்லயுமே அதிக மார்க் வாங்கினாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எங்களுக்குமே அதெல்லாம் ஆச்சரியம் தான். நாங்க அதை ஓப்பன்ல வைக்கிறோம், நீங்க அவங்க செஞ்ச பெர்ஃப்யூமையும் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவங்க எழுதின டெஸ்ட் பேப்பரையும் நீங்க வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பார்த்தா உண்மையாவே ஹீரோயின் பெஸ்டா தான் பண்ணியிருக்கா. அதுக்கு மேல அவங்களுமே எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. 15 நாள் ஜெயிலில் இருந்துட்டு இப்போதான் அப்பாவும் பிள்ளையும் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்திருக்கானுங்க. ஐயோ என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே, இவளால் நம்ம மானமே போச்சு. ஆனால் இதுக்கப்புறமா அவளை விடவே கூடாது, அவளையும் அவங்க அம்மாவையும் என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவங்க 2 பேரையும் பார்த்துடுறா. அம்மா நீ கொஞ்சம் உள்ளே போய் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. அடே மகனே அங்கே பாடுறான், அங்கே தாண்டா அவளை பிடிச்சி இப்போ என்ன பண்ணுறேன் பாரு, இதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை, அதுக்கு பதில் அவளை கொண்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்பங்காரன். ஆனால் ஹீரோயின் வேற ஒரு முடிவுக்கு வந்துடுறா. நீங்கள் 2 பேரும் உயிரோட இருந்தால் தானடா எனக்கு நிம்மதி போகுது, உங்கள் 2 பேரை கொண்டுட்டு நானே ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இவனுங்க 2 பேரையும் போட்டு அடி பின்னி எடுக்கிறா. ஏண்டா நாயே, நீ கேட்டுக்கு எங்கள் அம்மாவை வந்துட்டு நீ தொடுவ, நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சைலண்டாக இருக்கணுமா? கண்டிப்பாக இதுக்கு மேலே இருக்க முடியாதுடா. 15 நாளில் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எந்த நாள்லையும் விடுதலையே கிடையாது, உங்களை வந்துட்டு நான் சவப்பேட்டியில் வச்சு புதைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி பின்னி எடுக்கிறா. 2 பேரையும் மாறி மாறி. ஹீரோட அப்பா வேகமாக வந்துட்டு அவனுங்க 2 பேரும் ஜெயிலேருந்து வந்துட்டானுங்க போல, வெளியில் ஒரே பிரச்சனை அப்படின்னும் போது ஐயோ ஹீரோனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுங்க 2 பேருக்கும் தான் நம்ம போகலன்னா எதனா ஆயிடும் போல, சீக்கிரம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயோ அப்பா சீக்கிரம் வாப்பா, எப்படியாவது இங்கே ஓடிடலாம், கண்டிப்பாக இவ சும்மா இருக்க மாட்டா போல, நம்மளை கொண்டுடுவா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் ஹீரோவும் அவங்க அப்பாவும் அங்கே வராங்க. ஹீரோயினுக்கு ஐயோ மானம் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க 2 பேரும் வந்து ஹீரோயினை பயங்கரமாக புகழறாங்க. சான்ஸே இல்லாமா செமையாக கலக்கிட்ட போ, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இனிமேல் எங்கன்னா போகணுன்னா உன்னை தான் கூட்டிகிட்டு போகணும், தைரியமாக இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. டேய் நம்ம கொஞ்சம் உஷாராக தாண்டா இருக்கணும், குடும்பமே கொலகார குடும்பம் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிறாங்க. ஹீரோ ஆல்மோஸ்ட் இப்போ குணமாயிட்டான். அதனால ஹீரோயின் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, அப்போனா வந்துட்டு நம்மளோட கான்ட்ராக்ட் முடிய போகுது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு செம்ம டென்ஷனு. ஐயோ என்னது கான்ட்ராக்ட் முடிய போதா, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசுகிற, அந்த கான்ட்ராக்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நம்ம ஆக்சுவலாக அதுதானே பேசியிருந்தோம், நீ எங்கள் அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு சொன்னேன், நான் வந்து உன்னை குணப்படுத்துகிறேன்னு சொன்னேன், இப்போ ஆல்மோஸ்ட் 2மே வந்து நல்லபடியாக முடிய போகுது அப்படின்னு சொல்றா. உண்மைதான், முதல்ல வந்துட்டு நம்மளோட சிச்சுவேஷன் அப்படிதான் இருந்தது, ஆனா இப்ப அப்படி இல்லை, நான் வந்து உன்கிட்ட விழுந்துட்டேன், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, உண்மையா சொல்றானா அப்படின்ற மாதிரி அவ திருன்னு முழிக்கிறா. நான் உண்மையா தான் சொல்றேன், என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் கிஸ் பண்ணுறதை நீ தடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் தடுக்கல. இதுக்கப்புறம் என்றைக்குமே வந்து பெரியதை பற்றியோ இல்லை அந்த கான்ட்ராக்டை பற்றியோ நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்க. சைனாலேயே பெரிய ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஹீரோயினுக்கு வேலை கிடச்சிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் டே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போயிட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் தெரிய வருது, இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, எங்கே போனாலும் இவன் விட மாட்டான் போல இருக்கு, விடாது கருப்பு மாதிரி. இவனும் அங்கே தான் வேலை செய்கிறான். ஹீரோயின் வந்து சிஎஃப்ஓவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, வரவங்க போகிறவங்கலாம் உள்ளே விட்றீங்களா, என்ன யாருனே தெரியாது, இவ்வளோ போய் உள்ளே விட்றீங்க, இவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறான். அவன் தான் எப்பயுமே பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அந்த மேடம் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே வந்துட்டு நான் சிஎஃப்ஓக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன், அவரே இப்போ கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி அவரே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த உடனே சார் இது ஃப்ராடு சார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவர் செம கடுப்பாயிடே, அவளுக்கு எவ்வளோ கிராக்கி தெரியுமா, எவ்வளோ சம்பளம்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவளை அப்படியே அலேக்கா தூக்கிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ எனக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஓகே சொன்னாங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னையோட உனக்கு இங்கே வேலையே கிடையாது, போயிடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. இப்போ உடனே அப்படியே ஹீரோயின் கிட்ட கெஞ்சிடும், ஐயோ தயவு செஞ்சு எனக்காக பேசி எனக்கு வேலை மட்டும் வாங்கி கொடு, வேலை இல்லைன்னா நானும் எங்கள் அப்பாவும் என்ன பண்ணுவோம், ப்ளீஸ் ப்ளீஸ் நீ கெஞ்சிக்கிட்டு இருக்கமோ, நான் ஏன்டா உனக்கு ஹெல்ப் பண்ணோம், போடா லூஸு அப்படின்னு திட்டிட்டு போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு வெறித்தனமாக கத்திக்கிட்டு இருக்கான். அவளால் எனக்கு இருந்த வேலையும் போச்சு அப்படின்னும் போது இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பங்காரன் கேட்குறான். நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். லாஸ்ட்டாக ஒரே ஒரு ட்ரை அவளை மொத்தமாக முடிச்சிடணும்,
அவளோட ஃபோட்டோ உன்கிட்ட இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவை வந்துட்டு இருக்கிற எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்களோ உனக்கு தெரிஞ்சவங்க அவங்க கூட எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஏஐ மூலயமா எதுனா வந்து வில்லங்கமாக க்ரியேட் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை வச்சு அவளை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தலாம். அதுக்கப்புறம் அவளுக்கு வேலையும் போயிடும், கல்யாண வாழ்க்கையும் போயிடும், நடு தெருவில் நிற்பால, அப்போ மறுபடியும் அவளை கூட்டிகிட்டு வந்து அடிமையாக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வில்லங்கமாக ஒரு பிளானை போடுறான். ஹீரோயின் ஒரு கம்பெனிக்கு போனா இல்லையா, அந்த கம்பெனியும் நம்ம ஹீரோவோட கம்பெனியும் சேர்ந்து வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. புதுசாக லான்ச் பண்ண போகிற பர்ஃப்யூமை வந்து 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறாங்க. ஓ மை காட், என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவலை வந்துட்டு உங்களோட பிஸ்னஸில் வச்சுக்கிறீங்க, உங்கள் கூட வேலை செய்ய வச்சுக்கிறீங்க அப்படின்னா எப்படி இந்த லைஃப் என்ன மாதிரி ஆகும், இந்த உலகம் என்ன மாதிரி ஆகும், அப்படி இப்படின்னு அப்பாவும் பிள்ளையும் வந்துட்டு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது? ஒரு பொண்ணை இப்படி வந்து குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆதாரம்லாம் இருக்குது. இவ எப்படிப்பட்டவ தெரியுமா? என் பிள்ளைக்கு ட்ரகை கொடுத்து என் பிள்ளைய வந்துட்டு அவள் கூட ஒரு நாள் நைட்டு இருக்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணா. அவ்வளோ மோசமானவ. அதே வேலையை தான் வந்துட்டு நிறைய ஆம்பளைங்க கூட பண்ணியிருக்கா. எக்கச்சக்கமான சுகர் டேடி வச்சிருக்கா. அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறானுங்க. இது எல்லாத்தையும் தான் இவனுங்களை ரெடி பண்ணி கொண்டு வந்தானுங்க இல்லையா. உடனே அங்கே வந்த மீடியாக்காரங்கெல்லாம் இதெல்லாம் உண்மையா, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சைலண்டாக பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தமாக பேசி முடிச்சிட்டியா? என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இப்போவே இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் டெக்னிக்கல் சப்போர்ட்க்கு அனுப்ப போகிறேன். அவங்க இது ஏஐயால் க்ரியேட் பண்ணலை அப்படின்னு ஒரிஜினல்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துப்போம். இதுவே இது ஏஐ க்ரியேட் பண்ணுது அப்படின்னு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீயும் உங்கள் அப்பாவும் செத்திங்கடா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோதான். இவங்க 2 பேருக்கும் கால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை. ஐயோ சார் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார், அவன் மேலே இருந்த கோவத்தில் ஏதோ பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இப்போவே ஒத்துக்கிறேன், நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்ப வேணாம், நான் தான் ஏஐயால் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கதறான். இப்போ தான் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா வாய் திறந்து பேசுகிறாங்க. அவங்க இப்போ தான் பெட்டர் ஆகுறாங்க இல்லையா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடனே போலீஸை கூப்பிடுங்க, நானே வந்துட்டு என்னோட கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போகிறேன், அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், எல்லாருமே அங்கே ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் வந்து வெளியிலேயே வர முடியாது, சாகிற வரைக்குமோ ஜெயிலில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு அவங்க அம்மா இவ்வளோ தெளிவாக பேசினதை நினச்சி சந்தோஷப்படுறா. ஸோ அப்போவே உடனே வந்துட்டு போலீஸை கூப்பிட்டுறாங்க. போலீஸும் அந்த இடத்துலையே வந்து அப்பாவையும் பிள்ளையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதோடையே இந்த நாடகம் முடியுது. இந்த நாடகம் உங்களுக்கு பிடிச்சதுதா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு தடங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து எதையும் பார்க்கக்கூடாது. அப்படி தள்ளி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நம்ம கோல் என்னவோ அதை நோக்கி மட்டும் நம்ம போகணும். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.